திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், ஆயரே நீர் வருக, ஆயரே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், ஆயரே நீர் வருக, ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையில் ஆடுகளாம். திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் ஆவியாரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையே
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளில் தூய ஆவிக்காக நாம் நம்மனால் தொடங்கி தூயாவின் வருகைக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில் நமது பங்கைச் சேர்ந்த இளைஞர் இளம்பெண்கள் உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தை பெற தயாரித்திருக்கிறார்கள். இந்த அருட்சாதன விழாவில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கு பெற நம்மையே தயாரிப்போம். குற்றம் குறைகளை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும்பாவமே. ஆகையால் எப்பதமையான பரிசுத்த மரியாதை வானத்தூதர் பந்திரனையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. நீரம்
இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. மாட்சிமை மிகுந்த இறைவா, திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு வரும் முன்னடையாளமாயிருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மகிமைக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப் பெற்றோம் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து நிறைவான மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் நிறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகினின் கடையெல்ல வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று தனது சீடர்களை திடப்படுத்தி தனது விண்ணக பயணத்தை தொடரும் இயேசுவின் வார்த்தைகளை அவரது சீடர்களாகி நாமும் ஏற்று நற்செய்தி பணியில் இணையும் வல்லமை பெற இம்முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 முடிய. தேயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்த யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துணி முழங்க உயரேறுகின்றார் ஆண்டவர். எக்காலே துணி முழங்க உயரேறுகின்றார் ஆண்டவர்.
எக்கால துணி முழங்க மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்கால துணி முழங்க ஆறுவாறு ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்கால துணி முழங்க ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்கால துணி முழங்க எக்கால துணி முழங்க இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் மீதும் அவரது நற்செய்தியின் மீதும் நம்பிக்கை கொண்டு வாழ வழிகாட்டும் எபேசியருக்கு எழுதப்பட்ட இந்த இரண்டாம் வாசகத்தை கேட்டு நமது அகக்கண்களை ஒளியூட்ட செய்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 23 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெயர் எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவராகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்து அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணியே செய்து அனைத்தும் மேலாக அவரை திருச்சபை தலைவனாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நம்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia.
இனத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 28, உட்பிரிவுகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, துறவியரே, அன்பான இறை மக்களே, இன்று உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தை பெற தயாரித்து காத்திருக்கும் அன்புக்குரிய இளைஞர் இளம்பெண்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் இயேசுனுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவிலே எனது நல்வாழ்த்துக்களையும் ஆசிரையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நமது பேராலய பங்கிலே திருவருட்சாதன திருவிழா. எனவே இன்றைய மறைவுரையில் இந்த அருட்சாதனங்களை பெறுகின்ற இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நாம் சிந்திக்க முயற்சி எடுப்போம். நண்பர்களே, திருவருட்சாதன திருவிழா உங்களில் ஒரு சிலருக்கு அனுபவம் இருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்று புற்றீசல் போல பல இடங்களிலே தோன்றி பரவிக்கொண்டிருக்கும், வளர்ந்து கொண்டிருக்கும் சில கிறிஸ்தவ சபையினர் கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையை, கிறிஸ்துவ திருச்சபையை இந்த அருட்சாதனங்களுக்காக குற்றம் சாட்டுவதையும், உங்களுடைய திருச்சபையிலே எல்லாம் அருட்சாதனங்கள், சடங்குகள் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதையும், மற்ற புதிதாக தோன்றிய அந்த சபைகளிலெல்லாம் பைபிள் மட்டும்தான், இறைவார்த்தை மட்டும்தான், பைபிளில் சொல்லியிருப்பது மட்டும்தான் உண்மை என்று பைபிளை அதிகமாக வலியுறுத்தி கூறுவதும் என்று நம்முடைய நடைமுறை அனுபவம். இந்த ஒரு நிலையிலே இத்தகைய கருத்துக்களை பற்றி நாம் சற்று தெளிவாக இருப்பது நல்லது. நண்பர்களே, நமது கத்தோலிக்க விசுவாசத்திற்கு
கத்தோலிக்க திருச்சபையினுடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு 2 அடித்தளங்கள், 2 ஃபவுண்டேஷன். இந்த 2 அடித்தளங்களின் மீது கட்டப்பட்டு எழுப்பப்பட்டதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வாழ்வு. இந்த 2 அடித்தளங்களில் ஒன்று இறை வார்த்தை, எழுதப்பட்ட விவிலிய வார்த்தைகள். எனவே விவிலியம் இல்லை என்றால் கிறிஸ்துவம் இல்லை என்பது மிகவும் உண்மை. எனவே இறைவார்த்தை நாம் நம்மோடு கொண்டிருக்க வேண்டும். இறைவார்த்தையை அடிக்கடி வாசிக்க வேண்டும், அதனை தியானிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கும் இறைவார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எனவே இறைவார்த்தை நமது விவிலியம் நமது நம்பிக்கைக்கும் ஜெபத்திற்கும் வழிபாடுகளுக்கும் கிறிஸ்துவ வாழ்வுக்கும் மிக தேவையானது. ஆனால் அது ஒன்று மட்டும் போதாது. காரணம், திருச்சபையிலே இன்னொரு அடித்தளம், விவிலியம் ஒரு அடித்தளம் என்று சொன்னேன், இன்னொரு அடித்தளம் திருச்சபையினுடைய திருவருட்சாதன வாழ்வு. அதையே திருச்சபையின் பாரம்பரியம் அல்லது திருச்சபையின் போதனை என்றும் நாம் குறிப்பிடலாம். த டீச்சிங் ஆஃப் த சர்ச். ஒரு அடித்தளம் இறைவார்த்தை, இன்னொரு அடித்தளம் த ட்ரெடிஷன் ஆஃப் த சர்ச். இந்த 2 மீது கட்டி எழுப்பப்பட்டதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. அந்த 2வது அடித்தளத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது அருட்சாதனங்கள். எனவே இந்த அருட்சாதனங்களை நாம் கொண்டிருப்பதனாலே கத்தோலிக்க திருச்சபையை சலகுமுறை திருச்சபை என்றெல்லாம் ஒரு விமர்சிப்பதும் குறை கூறுவதும் தவறானது. அவர்களுக்கு உரிய பதிலை நாம் கொடுப்பதற்கு இன்று இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் முயற்சி எடுப்போம். இந்த முன்னால் உட்கார்ந்துருக்கிற ஃபஸ்ட்டு பாப்பா இந்திரி பக்கம். அருட்சாதனம் என்றால் என்ன? தூரமாக இருக்கிற, அதனால் சத்தமாக பேசு. அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்துவே ஏற்படுத்திய நிலையான அடையாளம் ஆகும். நண்பர்களே, இந்த அருட்சாதனங்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு இந்த பதிலிலே மிக முக்கியமான கருத்துக்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அருள் வாழ்வை நமக்கு குறித்து காட்டவும், உதாரணமாக ஞானஸ்தானம், திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த தேவதருவி அனுமானத்திலே, அதனுடைய கொண்டாட்டத்திலே ஒரு அடையாளம் இருக்கிறது. குழந்தையினுடைய தலையின் மீது அல்லது ஞானஸ்தானம் பெறுகின்றவர்களுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றி, தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்ற அந்த கழுவுகின்ற செயல் ஒரு அடையாளம். இந்த கழுவுகின்ற செயல் அந்த திருமுழுக்கு என்ற அந்த அருட்சாதனத்திலே எதை குறித்து காட்டுகிறது, எதை வழங்குகிறது? யாராவது ஒருத்தர் அப்படின்னா ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? திருமுழுக்கிலே என்ன நடக்கிறது? சத்தமா பிறப்பு நிலை பாவத்தையும் செயல் வழி பாவத்தையும் போக்கி, அந்த கழுவுதல் என்பது அந்த ஞானஸ்தானம் பெறுகின்ற அந்த மனிதன் அல்லது குழந்தையினுடைய ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவத்தையும் அவர்கள் வாழ்விலே செய்த பாவத்தையும் கழுவுகின்றது. அந்த கழுவுகின்ற அந்த அடையாளம் வெளியிலே நாம் பார்க்கின்ற ஒரு அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தின் வழியாக அருளப்படுகின்ற, கொடுக்கப்படுகின்ற, தரப்படுகின்ற, வழங்கப்படுகின்ற அந்த அருள் பாவங்களை கழுவுதல், பாவங்களை போக்குதல். அதோடு மட்டுமில்லை, இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. அந்த குழந்தையை அல்லது ஞானஸ்தானம் பெறுகின்ற அந்த மனிதரை கடவுளின் பிள்ளையாக, இதுவரை அது ஒரு மனித குழந்தை, அந்த திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அந்த அருட்சாதனம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த மனிதன், அந்த குழந்தை கடவுளின் குழந்தை.
மூன்றாவதாக அது திருச்சபையினுடைய உறுப்பினர். இனி அந்த குழந்தை ஒரு தனி மனிதர் அல்ல. ஒரு ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னால் ஒருவேளை பைபிள் படித்தவரெல்லாம் நானும் கிறிஸ்தவன் என்றெல்லாம் கூட சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் தனிப்பட்டவர்கள். ஆனால் திருமுழுக்கு பெற்றவுடனே, அந்த கத்தோலிக்க திருச்சபையின் திருமுழுக்கு பெற்றவுடனே அந்த திருச்சபையினுடைய ஒரு உறுப்பினர் ஆகிவிடுகிறார். அவர்களே விரும்பினாலும் அதை பிரிக்க முடியாது. கல்யாணத்தில் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டு ஓடிடுறோம். எனக்கு ஞானஸ்தானம் வேண்டாம், ஞானஸ்தானம் நான் வாங்கிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே நான் கிறிஸ்தவனா இல்லை, கத்தோலிக்கலாம் இல்லை, நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டைவர்ஸ் கிடையாது. ஆகிற வரைக்கும் ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையிலே இணைந்து விட்டால் அந்த உறவை எதுவுமே பிரிக்க முடியாது. நண்பர்களே, இது இந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஞானஸ்தானம் என்ற அருட்சாதனத்திலே அந்த அடையாளத்தின் வழியாக அங்கே கடவுளுடைய அருள் குறித்து காட்டப்படுகிறது, வழங்கப்படுகிறது. இந்த அருட்சாதனத்தை ஏற்படுத்தியது யாரு? இந்த பதில் என்ன சொன்னீங்க? யார் இந்த அருட்சாதனத்தை ஏற்படுத்தி? திருச்சபையா, பாப்பானவரா, ஆயர்களா, குருக்களா? யார் ஏற்படுத்தினது? சத்தமா? இயேசுவே ஏற்படுத்திய. இங்குதான் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். விவிலியம் படிக்கிற மற்றவர்களும் எல்லாருமே இயேசு இயேசு என்று தான் சொல்லுகிறார். அதே இயேசு ஏற்படுத்திய அந்த அருட்சாதனங்கள். இது திருச்சபையோ அல்லது காலப்போக்கிலோ யாரோ ஏற்படுத்தி விட்டதல்ல. இது இயேசுவே ஏற்படுத்தியது. எனவே வரலாற்று ரீதியாக, நமது நம்பிக்கையின் ரீதியாக இது உண்மையான. அடுத்தது, இயேசுவே ஏற்படுத்திய எத்தகைய அடையாளம்? நிலையான அடையாளம். இந்த அருட்சாதனைகள்லாம் திருச்சபையிலே கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மாறி போய்விடும் என்றெல்லாம் இல்லை. இந்த 7 அருட்சாதனங்களும் இயேசுவே ஏற்படுத்தியதனாலே திருச்சபை இருக்கும் வரை இந்த அருட்சாதனங்கள் இருக்கும். எனவேதான் கத்தோலிக்க திருச்சபையின் இந்த அருட்சாதன வாழ்வில் நாம் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை கொண்டாடுவது, பங்கேற்பது மிக முக்கியமானதாகும். இந்த பக்கம் பாய்ஸில் ஒரு சிலர் அந்த அருட்சாதனங்களில் ஒரு சிலவற்றை அடிக்கடி பெறலாம். ஒரு சில அருட்சாதனங்களை வாழ்விலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் பெற முடியும். எது எப்படி? நற்கருணை, ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம் என்ற இந்த அருட்சாதனங்களை நாம் அடிக்கடி பெறலாம். நோயில் பூசுதல் கூட தேவைப்படும் போது பெறலாம். மற்ற அருட்சாதனங்கள், ஞானஸ்தானம் ஒரே ஒரு முறைதான் பெற முடியும், குருத்துவம் ஒரே ஒரு முறைதான் பெற முடியும். எனவே இந்த அடிக்கடி பெற வேண்டிய அந்த அருட்சாதனங்களை நாம் தவறாமல், அதனால்தான் கத்தோலிக்க திருச்சபையிலே ஞாயிறு திருப்பலி, ஞாயிறு நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு மிக தேவை. ஏனென்றால் அது எங்கோ கொஞ்சம் பேர் சேர்ந்து பைபிள் படித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபக்கூட்டம் மட்டுமல்ல, இது ஒரு அருட்சாதன கொண்டாட்டம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் பெறுகின்ற ஒரு அருட்சாதனம், ஒரு தேவதர்வி அனுமானம். எனவேதான் அந்த ஞாயிறு திருப்பலியிலே நாம் கட்டாயமாக பங்கெடுக்க வேண்டும் என்று திருச்சபை கட்டளைகள் 6, அதில் நம்பர் 1 என்ன? திருச்சபை கட்டளைகள் 6, அதில் நம்பர் 1. கொஞ்சம் இருங்க, இன்னும் யாருக்காவது சான்ஸ் கொடுப்போம். இன்னொருத்தர் திருச்சபை கட்டளைகள், முன்னால் இருக்கிற பாய்ஸ் 2 பேர் சொல்லுவோம். திருச்சபை கட்டளைகள் 6. என்னையா பேசாமல் இருக்கிறீங்க? இங்கிலீஷா? கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த சர்ச். ரைட், நீ சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன்திரு நாட்களிலும் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்பது. ரைட். ஏன் இது முதல் கட்டளையாக திருச்சபை கொடுத்திருக்கிறது என்றால்,
இந்த அருட்சாதனம் நமக்கு தேவை என்பதனால். எனவே மக்களே, ஞாயிற்று திருப்பலி எப்படியாவது முயற்சி செய்து, அது காலை திருப்பலியோ மாலை திருப்பலியோ அல்லது ஞாயிறு திருப்பலியை, இப்போது சனிக்கிழமை மாலை திருப்பலியையே ஞாயிறு திருப்பலியாகவும் திருச்சபை நமக்கு அனுமதித்திருக்கிறது. எனவே சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளே ஏதாவது ஒரு நேரத்திலே, ஒருவேளை நீங்கள் ஊரில் வேறு ஊரில் இருக்கின்றலாம், அங்கேயும் ஒரு கோயில் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து எப்படியாவது ஞாயிறு திருப்பலியிலே அந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் பங்கு பெறுவது இந்த அருட்சாதன வாழ்வுக்கு மிக முக்கியமானதாகும். எனவே இந்த அருட்சாதனங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவராகிய நமக்கு மிகவும் அவசியம். அவற்றை அந்தந்த காலத்திலே திருச்சபை எப்படி அமைத்திருக்கிறது பாருங்கள். எப்படி ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த பச்சை குழந்தையிலிருந்து அந்த குழந்தைக்கு அவ்வப்போது செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு செய்து, பிறகு கடைசியிலே அந்த குழந்தை பெரியவராகி முதியவராகி மண்ணுக்கு போகிற வரைக்கும் அந்த குடும்பம் அதை எப்போதும் கூட இருந்து, அதே போல தான் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஞானஸ்தானம், அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 8-9 வயது வரும்போது நற்கருணை, ஒரு பாவ சங்கீர்த்தனம் ஆகிய இந்த அருட்சாதனங்கள், அதே குழந்தைக்கு பெரியவராகி வாலிப பருவத்தை அடையும் போது 14, 15, 16 வயதுகளிலே அவர்களுக்கு உறுதி பூசுதல், பிறகு நோயுறும்போது அந்த நோயில் பூசுதல், வாழ்க்கையிலே திருமணம் என்ற வாழ்க்கை நிலையை தேர்ந்தெடுக்கும்போது திருமணம் அல்லது துறவற வாழ்வு, குருத்துவம் என்ற இந்த நிலைகள், பிறகு கடைசியாக நாம் சாகும்போது அடக்கச் சடங்குகள். இப்படி திருச்சபை இந்த அருட்சாதனங்களை வைத்து நம் வாழ்விலே கடைசி வரைக்கும் நம்மை தொடர்ந்து வருகிறது, உடன் இருக்கிறது. எனவே let us appreciate the sacramental life. அந்த அருட்சாதன வாழ்வை நாம் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். இந்த ஒரு முன்னுரையோடு இன்றைய நமது இளைஞர் இளம்பெண்கள் பெறுகின்ற இந்த அருட்சாதனத்திற்கு வருவோம். இன்றைக்கு என்ன அருட்சாதனம் பெற போகிறீங்க? உறுதி பூசுதல். உறுதி பூசுதல் என்றால் என்ன? அந்த உறுதி பூசுதலில் என்ன நடக்குது? சொல்லு, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சத்தமா சொல்லு. தூய ஆவியாராலும் அவரது கொடைகளாலும் நம்மை நிரப்பி திருச்சபையினுடைய பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட நமக்கு ஆற்றல் அளிக்கும் அருட்சாதனம். பாருங்கள், இந்த பதிலிலே இந்த அருட்சாதனம் எப்படி ஒரு அருட்சாதனம் என்றால் ஒரு இறை அருளை குறித்து காட்டுகிறது, அந்த இறை அருளை வழங்குகிறது என்று சொன்னோமோ, அதே போல உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்திலே இங்கே தூய ஆவியார் நமக்கு வழங்கப்படுகிறார். அதுதான் இறை அருள். அதற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இங்கு வரும்போது உங்களுடைய நெற்றியிலே கிறிஸ்மா என்ற தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிற அந்த அடையாளம். அதற்கு முன்னால் நீங்கள் தூய ஆவியை பெறுகிறீர்கள். எனவே இந்த தூய ஆவியை பெறுவது ஏதோ நமக்கு இன்னொன்று சேர்த்து கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்று மட்டுமல்ல, அல்லது ஒரு சடங்குக்காக அல்ல. திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட, ஏதோ செய்தால் முடிந்தால் செய்யலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்றல்ல, திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட நமக்கு ஆற்றல் அளிக்கிற இந்த அருட்சாதனம் திருச்சபையின் பணிகள் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் என்ன திருநாள்? இயேசுனுடைய விண்ணேற்பு திருநாள். இயேசு 40 நாள் உயிர்த்த பிற்பாடு தன் சீடர்களோடு இருந்து கடைசி நாளிலே அவர்கள் எல்லாரையும் ஒரு இடத்திலே கூப்பிட்டு அவர்களுக்கு பல காரியங்களை எடுத்து சொல்லி அவர்கள் கண்முன்னே அவர் விண்ணேற்பு அடைந்தார், விண்ணகத்திற்கு எழுந்து சென்றார் அப்படிங்கிற உண்மையை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னால் தன் சீடர்களுக்கு கடைசியாக விட்டு சென்ற கட்டளை என்ன? இயேசு விண்ணேற்பு அடையும் போது தன் சீடர்களுக்கு கடைசியாக விட்டு சென்ற கட்டளை என்ன?
தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லு. எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். அதே போல அவர்கள் முதல் வாசகத்திலே இன்று அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகளுடைய அந்த வாசகத்தின் முதல் அதிகாரம் முதல் பகுதி. எல்லா இட மக்களுக்கு நற்செய்தி அறிவியுங்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், அவர்களை சீடர்களாக்குங்கள். எப்படி சீடராக்குவது? நான் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் அதை கடைபிடிக்கும் போது அவர்கள் சீடராவார்கள். எனவே அவர்களை சீடராக்குங்கள் என்பது இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் திருச்சபையினுடைய பணி. திருச்சபைக்கு வேறு பணிகள் கிடையாது. இன்று திருச்சபையிலே கல்வி பணி, நோய்களுக்கு குணமளிக்கும் பணி, சமூக சேவைகள் என்று வழிபாடுகள் என்று எந்த காரியம் நாம் செய்தாலும் அந்த ஒரே கட்டளையை நிறைவேற்றும். எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து இயேசு என்ற நற்செய்தியை பகிர்ந்து கொடுங்கள், அறிவியுங்கள், அவர்களை சீடராக்கும். இப்போ உங்களுக்கு கேள்வி. நீங்கள் எல்லாரும் இப்போது உறுதி பூசல் பெற தயாராக இருக்கிறீர்கள். இந்த உறுதி பூசல் வழியாக திருச்சபையின் பணிகளில் நான் பங்கெடுப்பேன், கடமை உணர்வோடு பங்கெடுப்பேன் என்று நீங்கள் சொல்லி நிற்கின்றீர்கள். எனவே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. யாரெல்லாம் அந்த பெரியவங்களாம் கொஞ்சம் உட்காந்து அந்த ஃபஸ்ட் லைன் எந்திரி, செகண்ட் லைன் எந்திரி, ஃபஸ்ட் லைன் எந்திரிச்சு நில்லு, ஃபஸ்ட்டு செகண்ட் லைன், இங்கே வந்து ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் எந்திரிச்சு நில்லு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கேள்வி. கிறிஸ்து இயேசுனுடைய திருச்சபையினுடைய பணிகளில், திருச்சபையினுடைய பணினா இயேசு செய்த பணி. இயேசு என்னென்னலாம் செய்தார்? போதித்தார், பிறருக்கு நன்மை செய்தார், மற்றவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமோ அவரே செய்தார். கடைசியில் தன்னையே அவர் அந்த மக்களுக்காக தயார். இதெல்லாம் இயேசுவினுடைய பணி. இந்த பணிகளை தான் என்று திருச்சபை செய்ய வேண்டும். அந்த ஒவ்வொரு பணி வழியாகவும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு உறுதி பூசல் பெறுகின்ற நீங்கள் இந்த பணியை எப்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் இந்த பணியை எப்படி செய்வீர்கள்? அப்படி என்றால் தூயாவியை இன்று நீங்கள் பெற்றவுடனே உங்கள் வாழ்விலே என்ன ஒரு மாற்றம் வரும்? அந்த மாற்றம் எப்படி அந்த திருச்சபையின் பணியை செய்வதாக இருக்கும்? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தனிப்பட்ட பதில் சொல்லு. இது படித்து மனப்பாடம் பண்ண மறைக்கல்வி கேள்வி கிடையாது. நீங்களாக பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லிட்டு உட்காந்து. Hello.
ஆமாம், இதெல்லாம் செய்யலான்னு தான் சொன்னீங்களா இல்லை எதுக்கும் சொல்லி வைக்கலான்னு சொன்னீங்களா? இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்பலாமா? ஸோ நம்பி உங்களுக்கு இப்போது உறுதி புஸ்தில் பெறுகின்ற எல்லாரும் எழுந்து உங்கள் மெழுகு திரிகளை கொளுத்திக் கொள்ளுங்கள். மெழுகு திரிகளை கொளுத்திக் கொண்டு நான் சொல்வதை கவனியுங்கள். அன்பான இளைஞர் இளம் பெண்களே, நீங்கள் பிறந்தபோது உங்களுடைய அப்பா அம்மா உங்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சிறு குழந்தையாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர்கள் இப்படி எரியும் ஒரு மெழுகுத்திரியை கையிலே பிடித்து கொண்டு உங்களுக்காக உங்கள் பேராலே சில வாக்குறுதிகளை கொடுத்தார். பாவம் செய்ய மாட்டோம், கடவுளை நம்புவோம் என்றெல்லாம். அப்போது நீங்கள் சிறு குழந்தைகள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது நீங்கள் வளர்ந்தவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள். இந்த நேரத்திலே, இந்த அருட்சாதனத்தை பெறும் இந்த வேளையிலே நீங்களாகவே ஒரு சில வாக்குறுதிகளை தர வேண்டும். எனவே நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பொருள் உணர்ந்து அந்த பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் கையிலே பிடித்திருக்கிற அந்த எரியும் மெழுகுத்திரி இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். எனவே நீங்கள் சொல்லப்போகிற இந்த வாக்குறுதிகளை இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படி கடவுளுக்கும் திருச்சபைக்கும் முன்னால் நீங்கள் சொல்லுகிற இந்த வாக்குறுதியை சாகிற வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும். அந்த உறுதியோடு பதில் சொல்லுங்கள். பாவம் அனைத்திற்கும் காரணனாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? சாத்தானின் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகின்றீர்களா? உங்களை பாவத்திற்கு உள்ளாக்கும் பாவ சோதனைகளை விட்டுவிடுகின்றீர்களா? வானமும் வையம் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை விசுவசிக்கிறீர்களா? அவரது ஒரே மகனும் கண்ணிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? பெந்தகோஸ்து விழாவின் போது உங்களுக்கு அருளப்பட்டது, அப்போஸ்தலர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கிற ஆண்டவரும் உயிரிழப்பவரும் ஆகிய பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ பொருத்தலையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்ளுகின்றோம். ஆமேன். மெழுகுதிரிகளை அணைத்து கீழே வைத்துவிட்டு நேராக நில்லுங்கள். அன்பான மக்களே, திருச்சபையின் பாரம்பரியத்தின்படி 1000 குருக்களும் மக்கள் மீது கரங்களை விரித்து ஜெபிக்கும் போது தூய ஆவி வருகிறார். இதோ இப்போது நானும் இங்கே இருக்கிற குருக்களும் இந்த முன்னால் நிற்கின்ற இவர்கள் மீது கரங்களை விரித்து மௌனமாக வரும் ஜெபமும் பிறகு ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை சொல்லியும் ஜெபிக்கும் இந்த வேளையிலே தூய ஆவி எழுந்தள்ளி வருகிறார். எனவே மக்கள் எல்லாரும் நேராக அமர்ந்து கரங்களை கூப்பி கண்களை மூடி பக்தியாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியை அனுப்பும் என்று உருக்கமாக மன்றாடுங்கள். இதே போல அருட்சாதனை பெறுகின்ற நீங்களும் நேராக நின்று கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பார்க்கக்கூடாது. தூய ஆவியை நீங்கள் பெறுகின்ற நேரம் இது. எனவே ஒவ்வொருவரும் கண்களை மூடி நேராக நின்று தூய ஆவியை நிரப்பும், தூய ஆவியை நிரப்பும் என்று உருக்கமாக ஜெபியுங்கள். Please extend your hands. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உமது அடியார் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து இவர்களுக்கு புது பிறப்பளித்தருளும். ஆண்டவரே, துணையாளராகிய பரிசுத்த ஆவியை
இவர்களுக்குள் இப்போது அனுப்பியருளும். ஞானமும் மெய் உணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களை, தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் அடையாளமாக இப்போது நீங்கள் என்னிடத்திலே வரும்போது, பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்று நான் சொல்லும்போது நீங்கள் ஆமென் என்று பதில் சொல்ல வேண்டும். உனக்கு சமாதானம் என்று சொல்லும்போது உமக்கும் சமாதானம் என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். பிள்ளைகள் அமர்ந்து கொள்ளுங்கள். முதலிலே பையன்கள் வரிசையாக. எல்லாவரும் நிரம்பி ததும்பும் திவ்ய சிரித்து சாந்துவே அடியுள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லாவரும் நிரம்பி ததும்பும் திவ்ய சிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிவாய். கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய சிரித்து சாந்துவே அடியுள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிப்பாய் பரமனே. நல்வழியை நாங்கள் கண்டு நகரி பெற செய்குவாய். நல்வழியை நாங்கள் கண்டு நகரி பெற செய்குவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய சிரித்து சாந்துவே அடியுள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடமும் பக்தியும் ஞானம்
விமரிசையுடன் அறிவு திடனும் பக்தியும் தெய்வ பயமான வரங்கள் ஈடும் எமக்கு ஈவாயே. தெய்வ பயமான வரங்கள் ஈடும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் விரிய சிரித்து சாத்துவே. அடியோர் உள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. தூய ஆவி துணையாய் நீர் வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் நீர் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் நீர் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே இன்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே இன்னில் நிறைவாய் வாருமே. அனைவரும் எழுந்து நின்று உறுதி பூசல் பெற்ற நமது பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் மக்களுக்காகவும் இன்னும் நம் ஒவ்வொருவரிலும் இதே உறுதி பூசலின் அருள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். விண்ணக வேந்தனே இறைவா, விண்ணரசை இம்மண்ணில் கட்டியெழுப்பும் எமது திருச்சபை பணியாளர்களை உமது விண்ணக வரங்களால் நிரப்பி திருச்சபை வளர்ச்சியின் பாதையில் நடத்தி சென்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் அளிப்பவரே, எம் இளைஞர் இளம்பெண்கள் இறையாட்சியை பெற்று இவ்வுலகில் நற்செய்தி துறவராக மாறி மனநிலையோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்தவரே, எங்களது அன்றாட வாழ்க்கை சிக்கல்களில் போராட்டங்களில் உடனிருந்து வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய ஆவியை எமக்கு துணையாக தந்தவரே, உமது ஆவியின் வல்லமையால் நாங்கள் எங்களது மன்னக பயணத்தை தூய்மையாக்கி உம்மோடு விண்ணக பேரின்பத்தில் இணையமுள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, இதோ நாங்கள் உம்மிடம் எழுப்பியிருக்கிற இந்த வேண்டுதல்களையும் இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து இடம் எழும்புகிற எங்கள் மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். இவற்றையெல்லாம் நீர் எங்களுக்கு நீர் விரும்புகின்ற வழிகளிலே கொடுத்து எங்களை என்றும் வழிநடத்தி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே வேண்டுகிறோம். ஆமீன். சரணடைந்தேனே
ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தீர் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தீர் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை தந்தேன் என்னை அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடம் இல்லை தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தீர் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தீர் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன் சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளும் நம்முடைய ஜெபங்களும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். விண்ணக தந்தையே இறைவா, உம் திருமகனின் மாண்புமிக்க விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை தயவாயேற்றருளும். இந்த புனித பரிமாற்றத்தால் நாங்கள் இறையரசுக்கு உரியவற்றை என்றென்றும் நாடி அதற்காகவே திருச்சபையின் பணிகளில் ஈடுபட்டு உழைக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கரங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று ஆண்டவர் இயேசு விண்ணேறி சென்றது எங்கள் தாழ்நிலையை விட்டு நாங்கள் அகல வேண்டும் என்பதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவர் முன்னரே சென்ற இடத்திற்கு அவரது உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என்ற நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், உலகிறைவனம் ஆண்டவர், வானமும் மையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவின் ஆற்றலால் அனைத்தையும் வைவித்து புனிதப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உடைய திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவாம், நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூயாவினால் நிரப்பி கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக மாறச் செய்தருளும். அவர் பணித்தவாறே இந்த திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
ஆகவே இறைவாம், உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு மக்கொப்பு கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உமது மகனின் திருவுடல் இரத்தத்தினால் விட்ட பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் துயாவினால் நிரப்ப பெற்று அவர் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திரும்ப நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கின்ற உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றர்களும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பத்து கன்னியர் மணமகனின் வருகைக்காக எரியும் விளக்குகளோடு காத்திருந்ததைப் போல அருட்சாதனங்களை பெறுகின்ற நமது பிள்ளைகளும் இளைஞர்களும் தங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை நற்கருணை மூலம் வரவேற்க எரியும் மெழுகுதிரிகளோடு தயாராகிறார்கள். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தார்.
விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திருந்தோம். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரது விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும்,
அளித்து புரிதலை வளர்க்கவும் ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும் அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே அமைதியின் தூதனா என்னையே மாற்றுவே அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே அமைதியின் தூதனா என்னையே மாற்று. அன்புக்குரியவர்களே, உறுதி பூசல் அருட்சாதனத்தை நமது பேராலய பங்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வழங்கி ஆசீர்வதித்த நமது ஆயர் மேதகு சேசிங்கராயன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். ஆயர் அவர்களுக்காக உறுதி பூசல் பெற்ற நீங்கள் எல்லா பிள்ளைகளும் தவறாமல் ஜெபிக்க வேண்டும். சென்று நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை போதியுங்கள் என்ற அந்த கட்டளையை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள். ஆகவே இன்றிலிருந்து அந்த கட்டளையை நிறைவேற்ற உங்களையே நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், பெரியவர்களை மரியாதை செய்யவும், அருட்சாதன வாழ்வில் அன்றாட நீங்கள் பங்கேற்கவும் நீங்கள் உங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களை தயார் செய்த நமது சகோதரர் சைமன், சகோதரர் பிராங்க்லின் இவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து வழிநடத்திய நமது பேராலய பங்கின் வேதியர் திரு ஜான் ஜோசப் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு பிள்ளைகளே, உங்களை இந்த உறுதி பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள அனுப்பி வைத்த உங்கள் பெற்றோருக்கும் நமது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உங்களுடைய முழுமையான அருட்சாதன வாழ்வில் நீங்கள் அக்கறையோடு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்பதிலும் விவிலியம் வாசிப்பதிலும் உங்களுடைய கடமைகளை முறையாய் சரிவர செய்வதிலும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இன்றைய நாட்களிலே ஃப்ரெண்ட்ஸ், பேட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைகளே நிறைய பேர் ஆலயத்தை சுற்றி சில மாணவர்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் அந்த மாணவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது. உங்களுக்கென்று இறைவன் கொடுத்த கடமையை நிறைவேற்ற ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திற்குள் வராமல் ஆலயத்தை சுற்றி கொண்டிருப்பது உங்களுடைய வேலை அல்ல. ஆலயத்திற்குள் வந்து ஆண்டவரை இயேசுவை சந்திக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்றிலிருந்து விவிலியத்தை முழுமையாய் வாசியுங்கள். ஆண்டவருடைய அருள் அதில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். குடும்பத்திலே குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபம் சொல்ல வேண்டும். பெற்றோரோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்னையினுடைய அருளும் அன்பு இயேசுவினுடைய அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீரும் உங்களோடு எந்நாளும் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும், சமூகத்திலே நற்பெயர் பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். ஆகவே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து பங்கிலே நடைபெறுகிற அன்பிய கூட்டங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அன்பிய கூட்டங்களில் நீங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பிய கூட்டங்களுக்கு செல்லுங்கள். ஒரு சில அறிவிப்புகள். கடந்த 25, 26, 27 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் நடைபெற்ற மாபெரும் நற்செய்தி பெருவிழா மிகவும் சிறப்பாக தூய ஆவியாரில் புதுப்படைப்பாவோம் என்ற இறைவாக்கு தத்துவத்தின்படி
ஆசீர்வாதமாய் இருந்தது. பலர் கலந்து கொண்டு வல்லமையோடு அருளையும் ஆசிரியரையும் பெற்றிருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இதற்காக உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. மாண்புமிக்க இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்றத்தில் எங்கள் மனித இயல்பு மாண்புற்றதை நினைந்து நன்றி கூறுகின்றோம். அவர் மாட்சியோடு மீண்டும் வரும் வரை நாங்கள் எங்கள் பணிகளில் நம்பிக்கையோடு ஈடுபட்டு திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு செயல்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தூய ஆவியை அனுப்பி உலகை படைத்த இறை தந்தை உங்கள் ஒவ்வொருவரையும் அதே ஆவியினால் நிரப்பி உங்கள் வாழ்வை புதுப்பிப்பாராக. தம் சீடர்களின் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சென்று எல்லா மக்களுக்கும் சாட்சிகளாய் வாழுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் வாழும் இடங்களிலெல்லாம் அவருக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரிவாராக. உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட தூய ஆவியார் இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் ஆன்ம, சரீர, சமூக, பொருளாதார வளங்களையும் நலன்களையும் நிறைவாய் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை போதித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது உறுதி பூசல் பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. எம்மானுவேல் இருதய ஆண்ட்ரூ, ஆண்டோனி சிக்ஸ்டூஸ், ஜோஷ்வா, ஆண்டன் ஜானி வரிசையில், அருள் பிரபா, நவீன், அருள் பிரபா, நவீன், பிரவீன்,
விவேக் வெஸ்டர், வரமாட்டாங்க. பிரேம் பிரசாந்த், சந்திரசேகர், மகேந்திரன், சந்தோஷ்குமார், விஜய்குமார், வரிசையாக வரிசை, லிஜோ ஃபெலிக்ஸ், மேரி மாக்லேட், ஜெனி கேத்லின், பெர்லின் சாரோதிபா, மோனிஷா, தீங்கனி மொழியாள், கற்பகம், வெண்ணிலா, ஸ்வர்ணம், சங்கீதா, ஈஸ்வரி, உமா மகேஸ்வரி, காளியண்ணன், கந்தாயம்மாள், ஆறுதல் அன்றை அளித்து